வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருள்மழையில் நனைய ஆனந்தம் பெருகும் இல்லையா? இந்த அனுபவத்தை பெறும் வகையில் நம் முன்னோர்கள் கட்டியவையே ஆலயங்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அனுபவம். இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் 18 நடனங்களை புரிந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுத்த திருக்கச்சூர் கச்சாபேஸ்வரர் திருக்கோவிலின் தொடர்ச்சியையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சைவ திருமுறை தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் உபயவிடங்கர் தலங்கள் 3இல் மிக முக்கியமானதாக போற்றப்படும் திருத்தலம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் திருத்தலமாகும். செங்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் இந்த திருவூர் சென்னையிலிருந்து தாம்பரம் செல்லும் வழியில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மேற்கே ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. எல்லா உபயவிடங்க கோயில்களைப் போலவே இங்கும் கோயிலுக்குள் சென்றதும் தியாகராஜரின் தனிச்சன்னதி, அம்மன் சன்னதி மற்றும் சுவாமி சன்னதி அமைந்துள்ளன. இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவருக்கு கச்சபேஸ்வரர், விருந்திட்ட வரதன், இறந்திட்ட ஈசன், நட்ட வினோதன், அமிர்த தியாகர், தியாகராஜ பெருமான் என்று போற்றப்படுகிறார். இந்த திருக்கச்சூரில் இறைவனாடிய நடனம் நட்ட வினோத நடனம் என்பதால் இவ்வூருக்கு நட்ட வினோத நல்லூர் என்று ஒரு காலத்தில் வழங்கப்பட்டதாக சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. ஆனால் தற்போது கச்சபேசுவரர் மற்றும் தியாகராஜ பெருமான் என்ற 2 பெயர்கள் மட்டுமே நடைமுறையில் இருக்கின்றன. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி அமுதம் பெற கடைந்தனர். அப்போது மகாவிஷ்ணுவே ஆமை வடிவம் கொண்டு மந்திரமலையை தாங்கினார். அதே ஆமை வடிவில் இறைவனை வழிபட்டதால் இவ்வூர் கச்சூர் எனவும் இத்தல இறைவன் கச்சபேஸ்வரர் எனவும் வழங்கப்படுவதாக தலபுராணம் தெரிவிக்கிறது. தியாகர் சன்னதி முகப்பு மண்டபத்தில் இப்பிராண வரலாறு சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது.
சன்னதியில் இத்திருக்கோவிலின் அம்பாள் சுந்தரவல்லி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். அடியவர்கள் வேண்டுவதை நிறைவேற்றும் வகையில் சக்தி வடிவமாய் இந்த அம்பாள் காட்சியளிக்கிறாள். ஆலக்கோயிலாக இருந்தாலும் இந்த திருக்கச்சூர் ஆலய கருவறை வடிவம் யானையின் பின்புற அமைப்பில் கட்டியதால் கஜபிருஷ்டம் என்றும் தூங்கானை மடம் என்றும் கூறப்படுகிறது. அஞ்சனாதி, உமையம்மை, சுந்தரவல்லி என்று பல திருப்பெயர்களால் போற்றப்படும் அம்மை தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி 4 கரங்களோடு நின்ற திருக்கோலத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் புரிகிறாள். அம்மனெதிரில் நந்திக்கு பதிலாக சிங்கம் அமைந்திருக்கிறது. சோமாஸ்கந்தராக அமர்ந்த திருக்கோலத்தில் தியாகர் உலா வரும்போது நடனம் புரிவது இத்திருக்கோயிலில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும். விஷ்ணுவின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் 18 வகையான நடனங்களை புரிந்து அன்பர்களுக்கு காட்சியளித்தார் என்பது உபயவிடங்கர் தலவரலாற்று சிறப்பு. இந்த நடனத்தை அமுதக்கூத்து என்பார்கள். எனவே இந்த தியாகரை அமிர்த தியாகர் என்கிறார்கள். இந்த தெய்வீக நடன ஆனந்த பவனி அஜபா நடனமாகும். கோயிலுக்கும் மலைக்கோயிலுக்கும் நடுவில் வடமேற்கு சந்திப்பில் முற்காலத்தில் விஷ்ணு மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஆலயம் இருந்ததா கூறுகிறார்கள். திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தியாகராஜ பெருமானுக்கு பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இத்திருக்கோயிலில் மட்டும் 59க்கும் மேலான கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை சோழர் காலத்தைச் சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயில் தலமரமான ஆலமரத்திற்கு விழுதுகள் இல்லை. இது கல்லால மரம் என்று அழைக்கப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி இந்த கல்லால மர நிழலில்தான் அறம்பொருள் இன்பம் வீடு அருள் செய்தார் என்பது ஆகமம். அறம் பொருளின்பம் வீடு அருள் செய்தார் என்பது ஆகமம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல்
வேறொன்று அறியேன் பராபரமே. திருப்புகழில் அற்புதமான பாடல் இது. ஆசை கூர் பக்தனேன் என்று சொல்லக்கூடியது, பொது தலைப்பின் கீழ் வரக்கூடியது என்றெல்லாம் சொல்லி பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று அப்பாடலில் தொடக்கத்தில் உள்ள ஓர் அபூர்வமான தகவலை பார்க்கப் போகின்றோம். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். ஆசை கூர் பக்தனேன் மனோ பத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்பமாசிலோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில் அணி வேணோ மூசுகானத்து மீது வாழ்முத்த மூரல் வேடிச்சிதனபார மூழ்கு நீப பிரதாபமார் பத்த மூரி வேழத்தின் மகிழ் வாழ்வே வீசுமீன பயோதி வாய்விட்டு வேகவே தித்து வருமாசோர் வீழமோதி பராரை நாகத்து வீரவேல் தோட்ட பெருமாளே. மனது என்று சொல்லக்கூடியது அதை ஏன் அவர் தாமரை பூவாக ஒரு மலராக அந்த இடத்தில் சொல்ல வேண்டும்? வேறு எதுவும் அல்ல. பூ என்றாலே 5 விதமான தன்மைகள் உண்டு. மலர்தல், இரண்டாவது குளிர்ச்சி, மூன்றாவது மென்மை, நான்காவது தூய்மை, ஐந்தாவது நறுமணம். இந்த 5ம் கொண்டது மலர். அதுபோல இருக்க வேண்டுமாம் நமது உள்ளம். இதை மலராக வைத்து அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நார் இருக்கின்றதல்லவா, அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நாரை வைத்து மலர் மாலையாக தொடுக்க வேண்டுமாம். எந்த இடத்தில் கோவில்களில், திருக்கோவில்களில் முந்தைய காலங்களெல்லாம் இருந்தது, மலர்கள் கட்டுவதற்கென்றே இடம் திருவொற்றியூர் கோவிலிலும் உண்டு. அப்படி மனம் என்று சொல்லக்கூடியதை அன்பு என்று சொல்லக்கூடிய நாரில் வைத்து எந்த இடத்தில் தொடுத்து கட்டுவது? நாவில், இந்த நாக்கிலே. அது எப்படி சித்திரமாகவே கட்டி ரொம்ப அழகாக இருக்கணுமா, அழகான இது கட்டி ஒரு வாசம் வீசி பிரகாசியா நிற்ப வாசிலோர் புத்தி அழிபாட சந்தோஷமா, எந்த விதமான குற்றம் குறைகளும் நம்மிடம் இல்லாமல் போய்விடும். மிகவும் மகிழ்ச்சியாக மாத்திருகா புஷ்பமாலு கோல பிரபாளபாதத்தில் அணிவேனோ சிக்கச்சிவந்த திருவடி, அதாவது பவளம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அப்படி சிவந்த அந்த திருவடிகளில் இந்த மனம் என்று சொல்லக்கூடியதை எடுத்து அன்பு என்று சொல்லக்கூடிய நாரில் இணைத்து இந்த நாக்கு என்று சொல்லக்கூடியதில் தொடுத்து, அதுவும் எப்படி மண்ணும் மாலை பூர்த்தியாகவில்லை, அற்புதமான அந்த வாக்குகள், இறைவனுடைய திருநாமங்கள், முருகா குமரா என்று அவனுடைய திருநாமங்களை அழகாக சொல்லி தொடுத்து இறைவனுடைய திருவடிகளில் அப்படி பணிவோடு சார்த்த வேண்டுமாம். இதை சார்த்தினால் போதாதா? அதன் காரணமாகத்தான் அருணகிரிநாதர் இங்கே பல பல தகவல்களை சொன்னவர். அப்பா முருகா, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் நீ. எவ்வளவோ பேர்கள் அங்க குறைவாக, பார்வை குறைவாக, எவ்வளவோ உறுப்புகள் குறைவாக பிறந்து எவ்வளவு துயரப்படுகின்றார்கள். என்னை நல்ல விதமாக பிறக்க வைத்து, நல்ல விதமாக பேசவும் வைத்து, நல்ல விதமாக கேட்கவும் வைத்தாயே முருகா. அப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன நன்றி கடனை செலுத்தப் போகிறேன் என்பதற்காகத்தான் உள்ளத்தையே அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்க சொல்லுகின்றார். அன்பு என்று சொல்லக்கூடிய நாரில் அதை அழகாக தொடுக்க சொல்லுகின்றார். நாவால் முருகனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி அனுபவிக்க சொல்கின்றார். இவ்வாறு நாம் செய்தால் துயரங்கள் வருமா நம்மிடம்? இதே அருணகிரிநாதர் இன்னொரு திருப்புகழிலும் சொல்லியிருக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அரிய தமிழ் என்றார். அரிய தமிழ் தான் அளித்த என்று ஒரு திருப்புகழில் சொன்னதை பார்த்திருக்கிறோம். இந்த அற்புதமான இந்த தமிழ்
இந்த வாக்கு, இந்த பேச்சு அடுத்தவர்களை மறந்து கூட ஏசுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே உத்தமமான உன்னுடைய திருநாமங்களை சொல்லி உன்னுடைய திருவடிகளில் பணிய வேண்டும். இன்னொரு விசேஷம், எந்த மலர் மாலையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நாம் சாற்றினால், நேற்று மலர் மாலை சாட்டியிருக்கிறோம், இன்று பார்த்தால் அது வாடிப்போய்விடும், வேறு வழிகளை தூக்கி போட்டு விடுவார்கள். ஆனால் இப்படி அன்புடன் பக்தியுடன் அவனுடைய திருநாமங்களை சொல்லி தொடுத்த இப்படிப்பட்ட அற்புதமான அருணகிரிநாதர் மாதிரி அவர்கள் பாடிய பாடல்கள் இருக்கின்றன அல்லவா? அவர் சாற்றியது அன்று ஒரு நாள்தான், ஆனால் 600 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அப்பாடல்கள் உலவிக் கொண்டிருக்கின்றனவே. ஆகவே வாடும் மலர் மாலையை சார்த்துவதை விட வாடாத மலர் மாலையாக அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனை வணங்குவது மிகவும் உயர்ந்தது என்று அருணகிரிநாதர் இங்கு நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதன்படியே நாம் செய்வோம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து எல்லா விதமான செல்வ வளங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதுக்கு அமைதி தரும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.